சமீப காலமா பொண்ணுங்க தனக்கு தானே பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டி வராங்க. இந்த இன்பங்கிறது அதிகமா கிடைக்கிறதால அதுக்கு அடிக்ட் ஆன பொண்ணுங்களும் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு தானே பண்றதால மகிழ்ச்சி கிடைச்சாலும் மோஸ்ட் ஆஃப் த பொண்ணுங்களுக்கு பயம்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னா, இதனால பாப்பா வர இடம் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்குமோங்கிற சந்தேகம். சில பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகியும் பாப்பா வராம டிலே ஆயிட்டு இருக்கும். காலேஜ் சமயத்திலயோ அல்லது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்போ இந்த பழக்கத்தை தொடர்ந்து பண்ணதுனாலதான் இப்ப பாப்பா வரலையோன்னு திங்க் பண்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த தனக்கு தானே பண்றது அறிவியல் பூர்வமா பாப்பா வர்றதுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கிறதா நிரூபிக்கப்பட்டிருக்கு. பொண்ணுங்க தனக்கு தானே பண்ணி மகிழ்ச்சியா இருக்க மோஸ்ட்லி காய்கறிகளை யூஸ் பண்றாங்க. கூடுதல் இன்பத்துக்காக சில பேர் முரட்டுத்தனமான காய்கறிகளையும் யூஸ் பண்றாங்க. இந்த காய்கறிகளை வச்சு சுயமா பண்ற தாம்பத்தியத்துல சில சந்தேகங்களும் பொண்ணுங்களுக்கு வருது. முதல் சந்தேகம், இந்த காய்கறிகளை வச்சு அதிகம் பயன்படுத்துறதால பாப்பா வர இடம் பெப்பர் பேன் ஆயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர் பொப்புன்னு போயிருவாரோ, அவருக்கு திருப்தி கிடைக்காதோ, இதெல்லாம் போட்டு யோசிச்சு குழம்பிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட உண்மைதாங்க. ஏன்னா எல்லா சந்தோஷத்துக்கும் எதிர்மறையான ஒரு வினை இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், திருமணமாகிற 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காய்கறிகள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. பாப்பா வர இடம் ஒரு 6-7 மாசத்துலயே நல்ல லெவலுக்கு வந்துரும். இந்த தனக்கு தானே பண்றதுக்கு பொண்ணுங்க மேக்சிமம் எடுத்துக்கிறது கேரட்டும் குக்கும்பரும். இந்த 2 காய்கறியும் அதிக உச்சத்தை கொடுத்தாலும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதிக இண்டிபெண்டா இருக்கிற பொண்ணுங்கிட்ட எடுத்த சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கணவரே தேவையில்ல, இதுவே நல்லா இருக்குன்னு ஒத்தையாவே இருந்துக்கிறாங்களாம். இந்த கேரட் குக்கும்பரை அதிகமா யூஸ் பண்ற பொண்ணுங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். அது என்னன்னா, இந்த கேரட் குக்கும்பரோட சர்ஃபேஸ் பாப்பா வர இடத்த திருப்தி பண்றதுக்கு இனஃபா இருக்காது. கணவருடைய ராக்கெட்ல நரம்புன்னு ஒரு விஷயம் இருக்குங்க, அத பொண்ணுங்க மறந்துடுறாங்க. அதுதான் உச்சத்தை எக்கு தப்பா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மேலும் இந்த காய்கறிகளை வச்சு பண்ணும்போது ஸ்டக் ஆயிடுச்சுன்னா பொண்ணுங்க ரொம்பவே பேனிக் ஆயிடுறாங்க. இதுக்கு சொல்யூஷன், கூடுதல் உச்சம் இருந்தாதான் எனக்கு நிம்மதினா நரம்புகள் உள்ள பொம்மைகளை பயன்படுத்துறது தான் சேஃப் அண்ட் செக்யூர். சில லூசுங்க தனக்கு தானே பண்றதுக்கு பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஹெல்தியான பிராக்டிஸே கிடையாதுங்க. டெம்பரவரியா வேணா அதிக உச்சத்தை பெறலாம். ரெண்டாவது, ஒரு பொண்ணுக்கு இந்த பழக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா மத்தவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு தப்பானவ, இதே வேலையதான் தெரிஞ்சிட்டு இருப்பான்னு திங்க் பண்றாங்க. சோ லாஜிக் படி பார்த்தா ஆண்கள் எப்படி 24 மணி நேரமும் அதே நினைப்பா இருக்காங்களோ, தனக்கு தானே பண்ற பொண்ணுங்களுக்கும் அது பொருந்தும். சரியான ஆளு கிடைச்சிச்சுன்னா பொண்ணுங்க மோஸ்ட்லி இதை கிவ் அப் பண்ணிட்டு ரியல் தாம்பத்தியத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.